நீங்க தினமும் கம்ப்யூட்டர் ஆர் மொபைலை யூஸ் பண்றீங்க. ஆனா இந்த டிவைஸை உண்மையிலே இயக்குறது யார் தெரியுமா? அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியுமா? யூசருக்கும் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கும் நடுவுல இணைப்பா செயல்படுற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். அதனால தான் நம்ம கம்ப்யூட்டரை எளிதா யூஸ் பண்ண முடியுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் ஜாப் என்னன்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஃபைலை மேனேஜ் பண்ணும், செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணும், எல்லா அப்ளிகேஷனும் ஸ்மூத்தாக ரன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டிவைஸுக்கும் அதுக்கேற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். டெஸ்க்டாப்பில் விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினிக்ஸ், மொபைலில் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். அதனால தான் ஒவ்வொரு டிவைஸும் தனித்தனியாக சிறப்பாக வேலை செய்யுது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? எந்த அப்ளிகேஷனும் ரன் ஆகாது. யூஸராக நம்ம ஹார்ட்வேரை நேரடியாக யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ரொம்பவே முக்கியம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல இருக்கு. மொபைல், ஏடிஎம், ஸ்மார்ட் டிவி, கார், இப்படி நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் மொபைலில் யூடியூப் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போது வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே நேரத்தில் மியூசிக்கும் ப்ளே ஆகிட்டே இருக்கும். இந்த எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டரை சரியாக வேலை செய்ய வைக்கிற முக்கியமான சாஃப்ட்வேர். இது இல்லைன்னா கம்ப்யூட்டர் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்பவே முக்கியம். இது போன்ற டெக் ஃபேக்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோஸுக்கு அறிவியல் அகாடமி ஃபாலோ செய்யுங்க.